அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் என்ற புகாருக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். எனது துறையின் சாதனைகளை மறைத்து அதிமுக பாஜக கூட்டணி அமலாக்கத்துறையை ஏவி விட்டு நடத்தும் நாளொரு புகார் பொழுதொரு அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று அமைச்சர் KN நேரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் ஒவ்வொரு துறையிலும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சி வரிசையில் அமலாக்கத்துறையும் சேர்த்து கொண்டு அதை ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏவல் துறையாக்கி நாளொரு புகாரும் பொழுதொரு பிரச்சாரமாக என்னை குறிவைத்து தொடர்ந்து அவதூறில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கடந்த 5 வருடங்களில் எனது துறையின் கீழ் 24,752 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டுள்ளன என்றும் கிராம மக்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் 1,22,00,000க்கும் மேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 77,28,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் வடிவமைப்புக்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக எனது துறைக்குள் எங்கு நுழைந்து பார்த்தாலும் எங்கும் சாதனைதான் இருக்கும் என்றும், ஆனால் அதுவே ஒன்றிய பாஜக அரசிடம் தூண்டிவிடும் அமலாக்கத்துறையின் கண்களுக்கு ஆதாரமற்ற புகார்கள் தெரிகின்றன, அப்பட்டமான அரசியல் செய்ய தூண்டிவிடப்படுகிறது எனும் மக்கள் போற்றும் எனது துறையின் சாதனைகளை பார்த்து விரும்புவோர்களுக்கு பதில் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக குடிநீர் வழங்குதல் நிர்வாகத்துறையில் பொறுத்தமட்டில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு வழங்குதல், மழைநீர் வடிகால் பணிகளை நிறைவேற்றுதல், தலை சிறந்த பூங்காக்களை அமைத்தல் ஆகியவை முதன்மை பணிகள் என்றும் முழுமையான சாதனைகளாக அவை இருக்கின்றன எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் பணியாற்ற நாங்கள் ஒன்றிய பாஜக அரசினுடைய தூண்டுதலில் அரசியல் பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியின் பொய்க்கோ புரட்டையோ மட்டும் மூலதனமாக வைத்து ஈடுபடும் அவதூறு பிரச்சாரத்திற்கு நான் அஞ்ச மாட்டேன் என அமைச்சர் KN நேரு தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.